சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையா? சமூக வலைதளங்களில் தற்பொழுது செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வி பயத்தில் இதுவரை பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை மக்களிடம் கொடுத்து வெற்றியடைந்து விடலாம் என்று எதிர்பார்ப்புகள் திமுகவிற்கு இருக்கிறது. அமைச்சர்களது பினாமிகள் பதுக்கி வைக்கப்பட்ட பணங்கள், பங்களாக்கள், குறிப்பாக எந்த நிதியமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் போன்றவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான ஆதாரங்களை ஆவணமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திமுகவின் மிக முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்களது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டதில் கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாகத்தான் KN நேரு, பொன்முடி இவர்களது வீடுகளில் சோதனைகள் நடத்தப்பட்டது. மேலும் சில ஆவணங்கள் ஸ்டாலின் அவர்களது பெயரும் நேரடியாக இடம்பெற்றிருப்பதன் காரணமாக விசாரணை அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. நீதிமன்றம் இந்த விசாரணையை முழுவதுமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விருப்பம் போல் நடைபெறலாம் என்றும் அதற்கான உரிய பாதுகாப்பை நீதிமன்றம் கொடுக்கும் என்பதையும் தெரிவித்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அலுவலகங்கள், வீடு மற்றும் பண்ணை வீடு போன்றவை சோதனைகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளனர். இந்த சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் நிச்சயம் கிடைத்தால் டெல்லியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டாரோ அதே நிலைமை தமிழ்நாட்டிலும் ஏற்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எண்ணமே இந்த சட்டசபை தேர்தலில் எப்படியாவது திமுக வெற்றியடைந்துவிட வேண்டும், ஸ்டாலினை 2வது முறை அரியணையில் அமர்த்திவிட வேண்டும் என்பதுதான் திமுகவின் தொண்டர்களது எண்ணம். ஆனால் அது நிச்சயம் நடைபெறுமா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான். மக்கள் திமுகவை வெறுத்துவிட்டார்கள். திமுக ஆட்சி அமைக்க வேண்டாம், 5 ஆண்டுகள் முடிவில்தான் மக்களுக்கு நன்மை செய்வதற்கான பல திட்டங்களை திமுக கொடுக்கிறது. ஆனால் இது நிச்சயம் எடுபடாது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களால் விரட்டியடிக்கப்படுவது உறுதிதான். அரசியல் களம் முற்றிலும் மாறிவிட்டது. முதல்வர் வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டால் போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்துவதால் திமுகவினர்கள் ஏதேனும் அசம்பாவிதத்தை செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.